ஓகே, நம்ம வந்து எப்பவும் போல பகவத்கீதை தொடர்றதுக்கு முன்னாடி இது வந்து சில பிரபாதருடைய சீடர், மூத்த சீடர், மூத்த டிசைபிள் ஸ்ரீ கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ். அவர் வந்து இன்றைக்கு காலையில வந்து மறைஞ்சாங்க, ஆங்கிலம் அதுக்காக இறந்துட்டாங்க. வைஷ்ணவருக்கு வந்து நம்ம இறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வைஷ்ணவர்கள் வந்து தோன்றுறாங்க, மறைகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்ரீல வந்து இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய வெளி உடல் தான் அழிவு தவிர அவங்க நிரந்தரமாக இங்க இருக்கிறாங்க. அதனால சில கோபால் சுவாமி மகாராஜ், கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் அவர் வந்து காலையில மறைஞ்சாங்க. அப்ப அவர் வைஷ்ணவரோட கருணையை வேண்டி நம்ம வந்து 3 வாரத்துக்கு வாட்டி வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி நம்ம வந்து இந்த பகவத்கீதை வகுப்பை தொடங்கும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. जय श्री राम। गौर गोपाल स्वामी महाराज की जय। அவர் வந்து புரோபாதர் மூத்த டிசைபிள். நீங்க பார்த்துருக்கீங்க, சில பேர் தெரிஞ்சிருக்கோம், சில பேர் தெரிஞ்சிருக்காது. வந்து கூகுள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். கௌர் கோபால் சுவாமி மகாராஜ். ஏன்னா அவர் வந்து 80 வயசு கிட்ட அவருக்கு. அவர் வந்து சில உடல் காரணத்தால அவர் வந்து ஆன்மீகம் சென்றுட்டாரு. ஓகே, அவர் நம்ம வந்து எப்பயுமே வந்து வைஷ்ணவ கருணை நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஓகேங்களா? இப்போ தொடர்ந்து நம்ம வந்து பகவத்கீதையை பார்க்கலாம். இந்த வாட்டி வந்து பகவான் நமக்கு என்ன சொல்றாரு, நம்ம என்ன கத்துக்கிறோம், அது வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து எப்பயுமே நம்ம போறதுக்கு முன்னாடி போன ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் லாஸ்டா என்ன சொன்னாரு கிருஷ்ணர், அர்ஜுனன் என்ன சொன்னாரு, பிரபாதர் என்ன வளர்க்கினாரு, அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்குள்ள ஸ்லோகத்துக்கு போகலாம். ஓகேங்களா? அப்ப போன ஸ்லோகம் கடைசியில வந்து நம்ம வந்து இப்போ வந்து விஸ்வரூபம் சாப்டர்ல இருக்கோம். விஸ்வரூபத்துல டெக்ஸ்ட் 50 வந்துட்டோம். போன இதுல வந்து 50 அதுல வந்து என்ன சொன்னாரு நம்ம பார்த்துட்டு அது சொல்ல போகலாம். ஓகே, பதம் 50ல வந்து திருதராஷ்டிரிடம் சஞ்சயன் கூறினான், புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இவ்வாறு பேசிய பிறகு 4 கரங்களை உடைய தனது சுய உருவையும் இறுதியில் 2 கரங்களுடனான உருவையும் காட்டி அச்சமுற்று இருந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினார். அப்ப இதுக்கு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் நம்ம பார்த்திருக்கோம், புரிஞ்சு கண்டாத்திட்டோம். ஏன்னா அர்ஜுனன் வந்து அந்த விஸ்வரூபத்தை காட்ட சொல்லுவாரு பகவான். சரிங்களா? அப்ப அந்த ஆவலோட இருப்பாரு, நான் அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோன்னே அவர் வந்து பெய்ந்துருவார் பாருங்க. அவர் வந்து அடைக்க போயிடுவார். இந்த மாதிரி ஏன்னா பல உருவங்களுக்கு அது தெரியும் விஸ்வரூபத்துல. அப்போ வந்து அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா நீ வந்து உன்னோட 4 கை ரூபத்தை காட்டு அப்படிதான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த இது வேணாம், உன்னோட சுய உருவத்தை காட்டு அதுக்கப்புறம் சொல்லி அப்படிதான் கேட்பாரு பாருங்க. அப்போ வந்து இப்போ வந்து கடைசியில வந்து கிருஷ்ணர் வந்து அந்த 2 கரங்கள் உருவத்தை காட்டுறாரு, புல்லாங்குழல் ஏற்றி இருக்கிற அந்த சாமர்ஷ ரூபத்தை காட்டுறாரு. அப்ப அதை பார்த்தோம்னா வந்து அர்ஜுன் வந்து உற்சாகமாக்குறாரு. அச்சமுற்று இருந்த அர்ஜுனனை உற்சாகப்படுத்தினான். உற்சாகம் மீன்ஸ் அவர் வந்து அப்பதான் எனர்ஜி கிடைக்குது. ஏன்னா இதுக்கு முன்ன பயந்து போயிருக்காரு விஸ்வரூபத்தை பார்த்து. வந்து இந்த சாமர்ஷ ரூபத்தை பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்ப தொடர்ந்து வந்து இன்னைக்கு 51, 52வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். 51வது ஸ்லோகம். அர்ஜுன வாச்சா திருஷ்வேதம் மானுஷரூபம் தவ சௌம்யம் ஜனார்தனா இதானிம் அஸ்மிம் சம்பிருத்த ஷாஷேத பிரகிருதிம் கதஹ. யாராவது ஸ்லோகம் ட்ரை பண்றீங்களா? கிருத்திகா, நீங்க ஸ்லோகம் படிக்க ட்ரை பண்றீங்களா? ஓகே, மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்ட போது அர்ஜுனன் கூறினான், ஓ ஜனார்தனா,
மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதியற்றுள்ளது, அமைதி அடைந்துள்ளது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன். 52வது ஸ்லோகத்தையும் படிச்சிடலாம். ஸ்லோகம் வந்து நான் அப்படியே படிச்சுட்டு நான் வளர்க்கிறேன். ஓகே, பதம் 52. ஸ்ரீ பகவான் வாச்சா சோதுர்ஷம் இதம் ரூபம் திருஷ்ட்வான் அஷியன் மமஹ தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்ஷினஹ. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, இப்போது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது. பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்போதும் நாடுகின்றனர். இந்த 2 ஸ்லோகத்திலே வந்து ஏன்னா போன இதுல தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து விஸ்வரூபத்தை பார்த்து பயந்துறாரு. பயந்த பிறகு கிருஷ்ணா நீ உன்னோட சுயரூபத்தை காட்டு, இல்ல வந்து உன்னோட 4 கை நாராயண ரூபத்தை காட்டு, அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு. அதை பார்த்த பிறகு இல்ல எனக்கு இந்த ரூபம் வேணாம், உன்னுடைய சுய உருவ காட்டு அப்படி சொன்னோடனே மறுபடியும் கிருஷ்ணர் வந்து மாறி 2 கைகளோட இருக்கிற அந்த கிருஷ்ண ரூபத்தை வந்து காட்டுறாரு. அப்ப அதற்கு தொடர்ச்சியாக தான் வருது. அப்ப இந்த ஸ்லோகத்துல 51 என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்ட போது அர்ஜுனன் கூறினா, ஓ ஜனார்தனா, இந்த மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைகிறது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைகிறேன். அதாவது கிருஷ்ணா, உன்னுடைய இந்த ரூபத்தை பார்த்து நான் வந்து ரொம்ப அமைதி அடைகிறேன். இப்பதான் வந்து நான் வந்து என்னுடைய நீண்ட சுயநிலவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணர் வென்றாரு. அப்ப அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா மேல வந்து போட்டுருக்கீங்க தவ சௌமியம். வந்து மானுஷ ரூபம். மானுஷ ரூபம் மீன்ஸ் என்னதுனாக்கா மனித உருவத்துல இருப்பவர் அப்படி சொல்றாரு. அதான் மானுஷ ரூபம். அதுதான் வந்து பகவானுடைய சுய ரூபம் பாருங்க. அதுதான் வந்து பகவான் சுய ரூபம். அப்புறம் வந்து தவ சௌமியம் ஜனார்தனா. தவ சௌமியம்னா வந்து மிகவும் அழகானவர், மிகவும் அழகாக இருப்பவர். அதுதான் வந்து சௌமியம்னு சொல்லுவாங்க. பகவான் வந்து பகவானுடைய ரூபத்தை தான் வந்து கிருஷ்ணரோட ரூபத்தை தான் வந்து மனிதர்களுக்கு கொடுத்துக்கிறாரு. கிருஷ்ணரோட உண்மையான ஃபார்ம் வந்து அந்த 2 கரங்களுடைய இருக்கக்கூடிய அந்த சாமசுந்தர ரூபம் தான். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கடவுள் தான் வந்து மனுஷன் போல இருக்கிறாரு. அப்படி கிடையாது. நம்ம தான் கடவுள் மாதிரி இருக்கும். கடவுளுடைய அந்த ரூபத்தை தான் வந்து நம்மளுக்கு தந்திருக்கிறாரு மனுஷங்களுக்கு. இதுதான் வந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம். அதான் வந்து மானுஷ ரூபம். பகவான ரூபம் வந்து மானுஷ ரூபம் அப்படின்னு அர்த்தம். அப்ப சொல்றது பகவானுடைய இந்த சாமசந்த ரூபத்தை பார்த்த பிறகு என்னுடைய மனது வந்து அமைதி அடைக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்ன வந்து அர்ஜுனன் வந்து ரொம்ப குழம்பி போயிருந்தாரு அந்த விஸ்வரூபத்தை பார்த்து. ஏன்னா அவருக்கு தெரியும் பகவானுடைய ரூபம் தான் அந்த விஸ்வரூபம். ஆனா அவர் வந்து அந்த பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா போன 10 சொல்லியிருப்பாரு, பயந்து போய் அவர் வந்து ரொம்ப இதா இருக்காரு. அப்ப இந்த கிருஷ்ணருடைய இந்த சாமசந்த ரூபம் அந்த பார்த்ததுனாலதான் வந்து அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். சரிங்களா? இப்ப கோப்பட்ல வந்து கோபாத ஒரு விஷயம் சொல்றாரு, கிருஷ்ணரை சாதாரண மனிதராக எண்ணி வேலனம் செய்பவர்கள் அவரது தெய்வீக இயல்பை அறியாத முட்டாள்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதினால் விஸ்வரூபத்தையும் அதன் பின்னர் 4 கரங்களுடைய நாராயண ரூபத்தையும் அவரால் எவ்வாறு காட்டியிருக்க முடியும்? கிருஷ்ணர் சாதாரண மனுஷனா சில பேர் நினைக்கிறாங்க, இவர் மனுஷன் தானேப்பா, இவர் வந்து நம்ம மாதிரி மனுஷனா வாழ்ந்து இறந்து போனவர் தானே அப்படி சொல்லிட்டு அந்த கடவுள் பக்தி இல்லாதவங்க வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது நாஸ்திகர்கள் இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாரு அந்த புறப்பாடு, கிருஷ்ணர் சாதாரண மனிதராக நினைச்சீங்கன்னா அவர் வந்து எப்படி விஸ்வரூபத்தை காட்டியிருக்க முடியும்? எப்படி ஒரு நம்ப முடியாத அந்த விஷயத்தை செஞ்சிருக்க முடியும்? இப்ப வந்து சில பேர் வந்து கலியுகத்துல வந்து நான் தான் வந்து இந்த
கலியுகத்தின் அவதாரம் அப்படி சொல்லிட்டு போலி சாமியார்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களும் வந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னாக்கா அவங்களால வந்து இந்த ரிசல்ட் காட்ட முடியாது. சரிங்களா? அவங்க வந்து என்னென்னமோனா பேசி நம்மள மயக்கிறதுக்காக மேஜிக்கா செஞ்சுட்டு போயிடணும். ஆனா உண்மையா யாரு கடவுள் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் அர்த்தம். யார் ஒருத்தர் கடவுள்னு சொல்றாங்களோ அவங்க வந்து விஸ்வரூபத்தை காட்ட சொல்லுவாங்க. ஆனா காட்ட முடியாது. பகவான் கிருஷ்ணர் மட்டுமே தான் வந்து விஸ்வரூபத்தை காட்ட முடியும். அதுதான் வந்து சொல்றாரு. கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதினால் விஸ்வரூபத்தையும் அதன் பின்னர் 4 கரங்களுடைய நாராயண ரூபத்தையும் அவரால் எவ்வாறு காட்டியிருக்க முடியும்? சாதாரண மனுஷன் சொன்னாக்கா கிருஷ்ணரால் எப்படி அந்த விஸ்வரூபத்தையும் அந்த நாராயணரோட ரூபத்தையும் எப்படி காட்டியிருக்க முடியும்? நாராயண ரூபம்னா வந்து 4 கை இருக்கு. 4 கை, சங்கு, சக்கரம், கதா, பட்டம். இந்த மாதிரி 4 கையில வந்து 4 பொருட்கள் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ரூபத்தை எப்படி கிருஷ்ணரால காட்டியிருக்க முடியும்? ஆனா கிருஷ்ணர் வந்து சாதாரண மனிதர் கிடையாது. அவர் வந்து சாட்சாத் முழுமுத கடவுள். அதான் வந்து இந்த இடத்துல புறப்பாடு தெளிவாக சொல்றாரு. புரியுதுங்களா? அப்போ ஒரு சமயம் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னதுனாக்கா கிருஷ்ணரை வந்து கொலை பண்றதுக்காக, கிருஷ்ணரை முடிச்சிருந்து சொல்றதுக்காக கம்சன் மகாராஜா வந்து, கம்சன் வந்து யாருனாக்கா கிருஷ்ணரோட அம்மா இருக்காங்கள தேவகி வசுதேவ், அவங்களுடைய அண்ணன். சரிங்களா? அவருடைய தேவகியோட அண்ணன் தான் கம்சன். கம்சன் என்ன நினைக்கிறாருனாக்கா கிருஷ்ணரை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வந்து இங்க வர சொல்றாரு, மதுராவுக்கு வர சொல்றாரு. மதுராவை கூப்பிட்டு போயிட்டு அவரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு மழியத்தமிழ் நான் ஏற்பாடு செய்யறேன். மழியத்தமிழ் வந்து என்னது பாக்ஸிங் போடுறது, அந்த மாதிரி சண்டை போட்டு கிருஷ்ணன் சாப்பிடிச்சிடலாம். போல அங்க வந்து நிறைய சண்டை போடுறவங்களா இருக்கிறாங்க. பெரிய பெரிய பாடியில வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய ஆம்ஸ் வச்சுக்கிட்டு, நல்லா உயரமா பல யானைகளோட பலத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப வந்து கிருஷ்ணரும் பலராமரும் அங்க போறாங்க. பலராமர் வந்து கிருஷ்ணருடைய அண்ணன். 2 பேர் போறாங்க. இவங்க வந்து சாதாரண 16 வயசு பையன் மாதிரி தான் இருக்காங்க. இவங்களை முடிச்சிடலாம் சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போறாங்க. கம்சன் கூட்டிட்டு போறாரு. அப்ப அங்க போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு யானை வரும். அந்த யானை வந்து கோலையா போயிடும். அந்த யானை வந்து கிருஷ்ணர் உள்ள போறதுக்காக வழி விடாது. கிருஷ்ணரை பலராமருக்கு போறதுக்காக இடம் விடாது. அப்ப அந்த யானையை முதல்ல முடிச்சிருவாங்க. அந்த யானையை சாகடிச்சோடனே அங்க உள்ளவங்க ஆடி போயிடுவாங்க. ஆனா சின்ன பையன் நினைச்சா இவங்க வந்து இவ்வளவு பெரிய யானை, இவ்வளவு பெரிய பலசாலியான இந்த கோலையா போயிட்டு இருக்கிற யானையை வந்து சாகடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போயிடுவாங்க குழுமா. சரி, இதுக்கப்புறம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் சண்டை போடுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. கிருஷ்ணர் வரும்போது கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவார். கிருஷ்ணர் பலராமன் கடைசியா வந்து அந்த சண்டை போடுற இடத்துல இருந்து பாஞ்சு போயிட்டு அந்த கம்சனை பிடிச்சி இழுத்து கம்சனை அடிச்சு குத்தி கம்சனையும் முடிச்சிடுவாரு. யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அதனாலதான் பாருங்க, என்னத்தான் இந்த மனிதர்கள் பல பிளான் போய் வச்சாலும் அந்த பகவானுடைய பிளான்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சரிங்களா? இதுதான் வந்து உதாரணம். நம்ம வந்து சில மனிதர்கள் வந்து கடவுள் இருக்கக்கூடாது, கடவுள் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் கலியுகத்தில் கூட அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிறாங்க. கடவுள்லாம் தேவையில்லை, அதாவது அன்பு மட்டுமே போதும், அன்புதான் இல்லை, கடவுள்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களை வந்து தவறாக வழிநடத்து. இப்ப அன்பு மட்டும் போதும்னா அந்த அன்பு எங்கேருந்து வரும்? அந்த அன்பு யாருக்கிட்டேருந்து வரும்? கிருஷ்ணனுக்கிட்டேயுமே வரும். ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயம் ஆரம்பம் வந்து கிருஷ்ணர் தான். இப்போ சொந்த உதாரணத்துக்கு எப்படின்னாக்கா, இப்ப வந்து மண் இருக்கு. இந்த மண்ணால வந்து பில்டிங் கட்டலாம், வீடு கட்டலாம், சிமெண்ட்டுக்கு குழைச்சி இந்த மாதிரி சிமெண்ட் போடலாம். இந்த மண்ணு, இந்த மண்ணால பானை செய்யலாம். இந்த மண்ணால வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, மண்ணால வந்து அந்த காலத்துல இந்தியாலாம் வந்து மண்ணை குழப்பி வந்து சிமெண்ட் மேடம் தருவாங்க. இந்த மாதிரிலாம் செய்யலாம். ஆனா இந்த மண்ணோட ஆதாரம், அதோட முத எங்கேருந்து வருதுன்னா கிருஷ்ணன் கிட்டே தான் வருது, பண்டிபூத்திலே தான் வருது. அப்ப அதுதான் வந்து எப்போ ஒரு விஷயம் வருதோ அது வந்து எப்பயுமே கிருஷ்ணன்கிட்டே தான் வரும். அதனால அன்பு மட்டும் வந்து கிருஷ்ணன்கிட்டே தான் வருது. நம்ம வந்து அன்பை சொந்தம் உருவாக்க முடியாது. புரியுதுங்களா? அதுதான் கேள்வி. அப்ப பகவான் வந்து தான் வந்து
எல்லாத்தையும் ஆதி புருஷர் பண்ணி. அப்ப அந்த கிருஷ்ணன் எப்படி புரிஞ்சுக்கிறது, கிருஷ்ணர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பகவத்கீதை மூலியமாக நம்ம வந்து கிருஷ்ணர் தெரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதை படிச்சா மட்டும் நம்ம வந்து கிருஷ்ணன் தெரிஞ்சுக்க கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முடியும். ஆனா அது வந்து சில ப்ராசஸ்லாம் இருக்கு. எப்படின்னாக்கா, அந்த பகவத்கீதையை படிக்கும் போதுதான் வந்து நம்ம வந்து கடவுள் யாரு, நான் யாரு, கடவுளுக்கும் எனக்கு என்ன தொடர்பு, நான் ஏன் இங்க கஷ்டப்படுறேன், இந்த உலகத்தை என்னத்துக்கு எனக்கு இவ்வளவு துன்பங்கள் வருது அப்படி சொல்லிட்டு பகவத்கீதையில போடப்பட்டது. ஏன்னா ஆரம்பத்துல அர்ஜுனன் வந்து நம்ம மனித சூழ்நிலையில தான் இருக்காரு. எனக்கு வந்து போர் வேணாம், நான் வந்து போர் செய்ய மாட்டேன், எனக்கு வந்து என்னோட ஒரு உறவினர்களோட வாழணும், சொந்தக்காரங்களோட வாழணும், என் ஃபேமிலியோட நான் வாழணும் அப்படி சொல்லிட்டு போர் வேணாம், என்னோட தாத்தா சாகடிக்க கூடாது, என்னுடைய பாட்டனார் சாகடிக்க கூட சொல்லிட்டு போர் செய்யாம தவிர்த்தாரு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயும் தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா பகவத்கீதையில இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பகவத்கீதை படிக்கும் போதுதான் வந்து நம்ம வந்து கிருஷ்ணனை பத்தி தெரிஞ்சு கொள்ள முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுவே வந்து சில விஷயங்கள் இருக்கு. என்னதுனாக்கா, தவறான பகவத்கீதை படிச்சோம்னா நம்ம வந்து தவறாக வழிநடத்தப்படுவோம். தவறான பகவத்கீதைனா எப்படி சில பேர் கேட்கலாம். பகவத்கீதை படிச்சா கிருஷ்ணனை புரிஞ்சுக்கலாம், ஆனா தவறான பகவத்கீதை சொல்றீங்கன்னா அது எப்படி கேட்டீங்கன்னாக்கா இருக்கு. என்னதுனாக்கா, பகவான நம்ம ஏத்துக்க கூடாது அப்படி சொல்லிட்டு மித்த ஞானிகள் யோகிகள்லாம் வந்து அவங்கலாம் வந்து பகவத்கீதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை பேசிட்டாரு. அதை நம்ம புரோபாதர், நம்மளோட ஆச்சாரியார் நமக்காக கருணை கூர்ந்து புரோபாதர் வந்து நமக்காக பகவத்கீதை எஸ்சிடிஸ் வெளியிட்டாரு. ஆனா அதுக்கு முந்தைய காலகட்டத்துல சில காலகட்டத்துல இப்பயும் கூட சில தவறாக வழிநடத்தக்கூடிய போலி சாமியார்கள், தத்துவ ஞானிகள் சொல்லுவாங்க பாருங்க, இவங்களும் வந்து அவங்களுடைய கருத்துப்படி வந்து இந்த பகவத்கீதைக்கு விளக்குவரை கொடுத்திருக்கிறாங்க. சில நிறைய பேர் விளையாட்டி இருக்கிறாங்க, சொந்தமான அவங்க இப்ப கிருஷ்ணர் கொடுத்த அந்த விஷயத்தோட கனெக்ட் ஆகாம இருக்கும். அந்த மாதிரி பகவத்கீதை தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் படிச்சோம்னா நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வர முடியாது. நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு விட்டு எங்கேயோ கூட்டிட்டு போயிடணும். அது வேற ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட்டு போயிடும், வேற ஒரு விஷயத்துக்கு கூட்டு போயிடும். அப்ப பகவத்கீதா ஏசிடிஸ் நம்ம இஸ்கான்ல கிடைக்கும் பாருங்க. இஸ்கான் கோயில போனீங்கன்னாக்கா பகவத்கீதா ஏசிடிஸ் கேட்டீங்கன்னா கிடைக்கும். சில புறப்பாடு அந்த புஸ்தகம் மட்டும்தான் நம்ம படிக்கணும். ஏன்னாக்கா அதை படிச்சா மட்டும்தான் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல வர முடியும், கிருஷ்ண உணர்வு தெளிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப தவறான பகவத்கீதை சொல்றோமோ அதுல என்னென்ன விஷயம் போட்டிருந்தாக்கா சில உதாரணங்கள். சில பகவத்கீதையில வந்து என்னன்னு குறிப்பிடுவாங்கன்னாக்கா, மகாபாரதம் என்பது வந்து இந்த உடலை குறிக்கிறது, மகாபாரதம் வந்து இந்த உடலுடைய அங்கங்களை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாம போர் செய்யறதுன்னா என்னதுனாக்கா நம்மளுடைய உடலுடைய அங்கங்களை குறிக்கிறது, நம்மளோட சென்சஸ் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவறாகலாம் அவங்க வந்து சித்தரிச்சிருப்பாங்க. தவறாக வந்து அவங்க வந்து டிரான்ஸ்லேட் கொடுத்துருப்பாங்க. கிருஷ்ணனோட கனெக்ட் ஆகுவாங்க. அப்ப வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, கடவுளுக்கு உருவம் இல்ல, கடவுள் வந்து ஒரு ஜோதி, கடவுள் வந்து ஒரு லைட்டு, அவர் வந்து காத்தில் இருப்பவர் அப்படி சொல்லிட்டு தான் வந்து தவறாக மக்களுக்காக அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, தவறாக வழிநடத்தியிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி பகவத்கீதை படிச்சோம்னா நம்ம வந்து மைண்ட் வந்து கரெக்டா இருக்காது, வந்து பல விஷயத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்ப எப்ப புரிஞ்சுக்கிறதுனாக்கா, யாரு ஒருத்தர் இந்த குருஸ்ரீட பரம்பரை, அதாவது கிருஷ்ணர், பிரம்மா, வியாசர், நாரதர், இந்த மாதிரி நாரதர், வியாசர், இந்த மாதிரி குருஸ்ரீட பரம்பரையில வரணும். அந்த மாதிரி வந்தா அது மட்டும்தான் வந்து உண்மையான பகவத்கீதை இருக்கும். அப்ப இந்த குருஸ்ரீட பரம்பரை வராத இந்த பகவத்கீதை நம்ம படிச்சோம்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மனசு வந்து தவறான வழிநடத்துல போயிடும், தவறான புரிந்துருக்கு வந்துடும். அப்ப நம்ம வந்து எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எப்பயுமே நம்ம படிக்கக்கூடியது வந்து பகவத்கீதா ஏசிடிஎஸ் உண்மை இருப்பின் அந்த புஸ்தகத்தை மட்டும் தான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ஏன் இந்த பகவத்கீதை ஏசிடிஎஸ் படிக்கணும்னாக்கா,
பிரபுபாதர் வந்து சாதாரண நபர் கிடையாது. அவர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சக்தி ஆபிச அவதாரம். சாட்சாத் கிருஷ்ணரே நம்மளுக்காக கருணை கூர்ந்து ஆச்சாரிய ரூபத்துல அவங்க வந்திருக்கிறாரு, நம்ம காப்பாத்திருக்காரு. ஏன்னா பிரபுபாதரோட புஸ்தகம் மட்டும்தான் வந்து 120 மொழிகளுக்கு மேல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. மற்ற பகவத்கீதை எதுவுமே அந்த மாதிரி கிடைச்சது இல்லை. ஏன்னா பிரபுபாதரோட பகவத்கீதை எஸ்சிடிஸ் மட்டும்தான் 120 மொழிகளுக்கு மேல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. வேர்ல்டு வைட்ல இருக்கு. நீங்க எங்க போனாலும் பகவத்கீதை எஸ்சிடிஸ் கிடைக்கும். எங்க போனாலும், சைனா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கொரியா, ஜப்பான், எங்க போனாலும், மடகாஸ்கார், எங்க போனாலும் நீங்க வந்து பிரபுபாதர் எஸ்சிடிஸ் புஸ்தகத்தை நீங்க வாங்கணும். ஓகேங்களா? இப்ப இதுதான் வந்து சிறப்பான தரமான ஒரு புஸ்தகம். ஏன்னா பிரபுபாதர் வந்து இது எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டாரு. நம்ம வந்து படிச்சு புரிஞ்சிக்கக்கூடிய வேலை மட்டும்தான். ஏன்னா சில டைம்ல வந்து நம்ம வந்து இதை படிக்கிறதுக்கு வந்து பக்தர்களோட உதவியை நாடணும். ஏன்னா பக்தர்களோட சேர்ந்து நம்ம படிச்சாதான் வந்து இதை வந்து உள்ளபடி புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப பிரபுபாதர் வந்து அந்த கோட்பாடு கடைசியில கொடுத்திருக்கிறார் பாருங்க. தூய பக்தன் உண்மை என்ன என்பதை தெளிவாக அறிந்துள்ளான். பகவத்கீதையின் மீதான தவறான கருத்துரைகளால் அவன் புலம்புவதில்லை. பகவத்கீதையின் மூல பதங்கள் சூரியனை போன்று தெளிவானவை. முட்டாள் கருத்துரையாளர்களின் விளக்கொலி அவற்றிற்கு தேவையில்லை. கரெக்டா சொல்லியிருக்காரு. தூய்மையான பக்தருக்கு வந்து தெரியும் எது என்னது. யார் தூய்மையான பக்தர்? யார் தூய்மையான பக்தர்னா அந்த குருசீட பரம்பரையை ஃபாலோ பண்றவங்க, ஆச்சாரியார் ஃபாலோ பண்றவங்க, அவங்கதான் வந்து தூய்மையான பக்தர்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எது உண்மை எது பொய். ஏன்னா அவங்கதான் வந்து எதுலையும் குழம்ப மாட்டாங்க. அப்ப அவங்களால கொடுக்கப்படக்கூடிய இந்த கோட்பாடு வந்து பிரபுபாதர் சொல்றாரு, சூரியனை போன்று தெளிவாக இருக்கு. ஏன்னா பிரபுபாதருடைய கோட்பாடு வந்து அவருடைய கொடுத்த விஷயங்கள் வந்து சூரியனை போல் தெளிவா இருக்கு. வந்து குழம்ப தேவையே கிடையாது. யார் ஒருத்தர் இதை படிக்கிறாங்களோ போதுமானது. ஓகேங்களா? நம்ம வந்து எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாமே பிரபுபாதர் வந்து இந்த பகவத்கீதை கொடுத்துட்டாரு. இந்த பகவத்கீதை ஏன்னாக்கா, இப்ப நம்ம வந்து ஒரு காடி வாங்குறோம், ஒரு மோட்டார் பைக் வாங்குறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஏதாவது வாங்குறோம். அதுக்குள்ள வந்து ஒரு புக்கு இருக்கும், சின்னதா ஒரு மெனுவல் புக் இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இந்த விஷயத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதை நம்ம வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதே போலதான் இந்த மனுஷ உடல் வந்து நம்ம கிடைச்சிருக்கு. இந்த ஆத்மா கிடைச்ச இந்த மனுஷ உடம்பை வந்து எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிதான் வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இந்த மெனல் கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து இந்த பகவத்கீதா. புரியுதுங்களா? யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதா ஆசிடிஸ் படிக்கும் போதுதான் வந்து நம்ம வந்து சரியாக வழிநடத்தப்படுவோம். அதாவது கிருஷ்ண உணர்வுல மேலும் மேலும் முன்னேற முடியும். புரியுதுங்களா? இப்ப இந்த பகவத்கீதை ஆசிடிஸ் படிச்சா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டான வழியில வர முடியும். ஏன்னாக்கா இது வந்து குருசீட பரம்பரையில வருது. ஓகேங்களா? அதனாலதான் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து பிரபுபாதருடைய அடிச்சுவடு நாடணும். ஏன்னா பிரபுபாதருடைய வழி நம்ம பின்பற்றினாதான் நம்ம வந்து கரெக்டாக வர முடியும். நம்ம சுய மனநிலையில வந்து நம்ம வச்சோம்னாக்கா அது வந்து சரியா இருக்கும். நம்ம தொடர்ந்து வந்து 52வது ஸ்லோகத்துல கிருஷ்ணன் என்ன சொல்றதுன்னு பார்க்கணும். இதுல வந்து ஸ்லோகத்துல தர்ஷம் இதம் ரூபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தர்ஷம் இதம் ரூபம்னு என்ன அர்த்தம்னாக்கா, ரகசியமான உருவம், ரகசியமான ரூபம்னு அர்த்தம். இந்த கிருஷ்ணரோட இரு கரங்கக்கூடிய இந்த ரூபம் இருக்குல்ல, சாமசுந்தர ரூபம் சொன்னேன். சாமசுந்தர்னு என்ன அர்த்தம்னாக்கா, சாம மீன்ஸ் கருப்பு. அதாவது சாமசுந்தர் அவர் வந்து பகவான் வந்து எப்பவுமே வந்து அந்த கருணியில அந்த கார்மேக வண்ணத்துல இருப்பாருன்னா, அது மட்டும் இல்லாம அவர் வந்து 3 இடங்களை வழங்கியிருப்பாரு. அவருடைய கண்ணு, அவருடைய கழுத்து, அவருடைய இடுப்பு. அவர் வந்து அந்த திரிபங்க ரூபம்னு சொல்லுவாங்க, அந்த ரூபத்துல வழங்கியிருப்பாரு. அதனால வந்து சாம ரூபம் அது வந்து நம்ம சொல்றோம். அப்ப இந்த சாம சுந்தர ரூபத்துக்கு தான் வந்து நிறைய பேர் பார்க்க விரும்புறாங்க. அதுதான் வந்து இங்க ரகசியமான ரூபம்னு சொல்றாரு. அதனாலதான் வந்து இங்க சொல்றாரு, சுகுருஷம் இதம் ரூபம். இது வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமான ரூபம். இது
இந்த இரு கரங்கள் இருக்கக்கூடிய இந்த ஷாம சுந்தர் ரூபம். ஏன்னாக்கா இதை பார்க்கறதுக்காக தான் வந்து அனைத்து தேவர்களும் வெயிட் பண்றாங்க. 330 தேவர்கள் இருக்கிறாங்களே, கேள்விப்பட்டிருக்கோம். 330 தேவர்கள் இருக்கிறாங்களே, அவங்களும் வந்து இந்த இரு கரங்களோட இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணன் ரூபத்தை பார்க்கறதுக்காக ஆவலா இருக்கிறாங்க. ஏன்னாக்கா ஒரு வாட்டி வந்து கிருஷ்ணர் வந்து தேவிகைக்கும் வசுதேவருக்கு பிறந்த போது அனைத்து தேவர்களும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் எப்படி இருக்கிறாரு, கிருஷ்ணர் வந்து எவ்வளவு அழகா இருக்கிறாரு, அந்த மாதிரி நினைக்கிறாங்களாம். ஆனா யாராலையும் அந்த இடத்துல வர முடியும். அப்போ வந்து அவங்களாம் சேர்ந்து அந்த இடத்துல பிரார்த்தனை பண்றாங்க. பிரார்த்தனை பண்ணி பகவான் வேண்டுறாங்க. அப்போ அந்த மாதிரி வேண்டும் போது அவங்க வந்து மனதார வந்து பகவான் வந்து தரிசிக்கிறாங்க. அப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து தன்னோட ரூபத்தோடைய தன்னுடைய உருவத்தோடைய அந்த ஸ்பெஷாலிட்டியை சொல்றாரு, மகத்துவம்னு சொல்லுவாங்க சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ண ரூபம் வந்து அவரு சின்ன வயசுல பிறந்தவொடனே நிறைய தேவர்கள்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. யார் யாரு? சிவபெருமான், பிரம்மதேவர், மற்ற தேவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க இந்த பாக்குறது கிருஷ்ண ரூபத்தை பார்க்கறதுக்காக. அப்ப வந்து கோப்பத்துல வந்து சில பொறுப்பாளர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு என்னன்னாக்கா, அபஜானிக்கு மூடா மானுஷம் தன் ஆசிரிதம். கிருஷ்ணரை இகழும் முட்டாள்களுக்கு அவர் தென்படுவதில்லை என்பது பகவத்கீதையில் 9:11 உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணனுடைய உடல் பூரண ஆன்மீகமயமானது, ஆனந்தம் நிறைந்தது, நித்தியமானது. இந்த பிரம்ம சம்சீதியிலும் பகவத்கீதையிலும் பகவான் கிருஷ்ணனால் நேரடியாகவும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணனுடைய இந்த ரூபத்தை பார்க்கறது வந்து அவ்வளவு அரிதான சொல்றாங்க. கிருஷ்ணரை வந்து முட்டாள்கள் வந்து தவறாக பதிக்கிறாங்க சொல்றாரு. அபஜானத்தி மூடான்னு சொல்றாங்க. அபஜானத்தின்னா அறிவில்லாதவங்க. அறிவில்லாதவங்க வந்து கிருஷ்ணருக்கு உருவம் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு போடணும். ஏன்னாக்கா கிருஷ்ணர் வந்து எப்பயுமே வந்து ஆனந்தமானவர், நித்தியமானவர் அப்படின்னு சொல்றாங்க பகவத்கீதை பிரம்மசம்சீதி. அப்ப இந்த கிருஷ்ணர் ரூபம் வந்து இதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. அதனாலதான் இது வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமான ரூபம்னு சொல்லப்படும் இந்த சாமசுந்த ரூபம். அப்ப கிருஷ்ணரை வந்து ஆன்மீக ரீதியாக அறியாம ஜட ரீதியாக நம்ம வந்து கிருஷ்ணரை புரிஞ்சிக்க நம்ம வந்து முயற்சிக்க கூடாது. கிருஷ்ணரை வந்து ஆன்மீகமாக தான் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகமாக எப்படின்னாக்கா இந்த சாஸ்திரங்கள் மூலியமாக பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், இதன் மூலியமாக தான் நம்ம வந்து கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆச்சாரியர்கள் மூலியமாக, சாதுக்கள் மூலியமாக. அப்ப அது இல்லாம நம்ம சொந்த மனக்கற்பனையால எப்படின்னாக்கா கிருஷ்ணர் வந்து இப்படி இருப்பாரோ, அது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ சொல்லிட்டு மனக்கற்பனையால நம்ம வந்து எண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம பல புஸ்தகங்களை படிச்சுட்டு, சயின்ஸ் புஸ்தகங்கள் படிச்சுட்டு இந்த மாதிரி ஆன்மீகம் வந்து இப்படி இருக்குமோ, நம்ம பூமி இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ சொல்லிட்டு நம்ம ஜட ரீதியாக நம்ம வந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து தவறான வழிநடத்துக்கு போயிடும். அப்ப வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ஆச்சாரியர்களுடைய அந்த அவங்களோட அடிச்சுவடை பின்பற்றணும். ஏன்னாக்கா இந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு தெளிவான உண்மைகள் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும் போது மட்டும்தான் நமக்கு நம்ம வந்து கரெக்டா வந்து நம்ம வழிநடத்தப்படும். புரியுதுங்களா? அப்ப கிருஷ்ணரை வந்து சில ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவர் வந்து ஒரு சிறந்த மனிதர், அவர் வந்து ஒரு ஞானி, அவர் வந்து ஒரு யோகி, கிருஷ்ணர் வந்து அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. கிருஷ்ணர் வந்து சாட்சாத் முழுமுத கடவுள். அப்ப அவர் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா இந்த மாதிரி பகவத்கீதை மூலியமாக, இந்த மாதிரி சாஸ்திரம் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அப்ப இந்த மாதிரி தவறா புரிஞ்சுக்கும் போது கிருஷ்ணர் வந்து ஒரு ஒரு மனுஷன், ஒரு கடவுள் இல்லை, அவர் வந்து ஒரு போர் வீரர் அந்த மாதிரி நினைச்சிக்கும் போது கடைசியாக அவங்க எங்க வராங்கன்னாக்கா கடவுளுக்கு உருவம் கிடையாது, கடவுளுக்கு வந்து ரூபம் இல்லை, கடவுள் வந்து ஒரு ஒளி அப்படி சொல்லி நினைச்சுக்குவாங்க. எப்படி அந்த மாதிரி நினைக்க முடியும்? ஏன்னாக்கா இப்ப நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து உருவம் இருக்கு, புரியுதுங்களா? இப்ப நம்ம பாக்குறோம் பாருங்க, இப்ப வந்து ஒரு நாற்காலினா ஒரு நாற்காலிக்கு ரூபம் இருக்கு, அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு. இப்போ வந்து ஒரு வீடுனா இந்த வீட்டுக்கு ஒரு ரூபம் இருக்கு, இப்போ ஒரு மரம்னா இந்த மரத்துக்கு ஒரு ரூபம் இருக்கு. அதே போல பகவான் படைச்ச எல்லாத்துக்கும் ஒரு ரூபம் இருக்கு. ஆனா இதெல்லாம் படைச்ச கடவுளுக்கு எப்படி ரூபம் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் உருவம் இருக்கும் போது நம்ம எல்லாத்தையும் படைச்ச பகவானுக்கும் ரூபம் இருக்கு. ஏன்னா கடவுள் வந்து ஆதி புருஷன், ஏன்னா அப்படிதான் வந்து எல்லாமே. இப்ப அவர் நம்மளுக்கு எப்படி ரூபம் இருக்கும் போது ஒரு மகனுக்கு ரூபம் இருக்குன்னா எப்படி ஒரு தந்தைக்கு ரூபம் இருக்காது? இதுதான் வந்து புரியும். ஏன்னா சில பேர் வந்து இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து மனப்போன போக்குல வாழ்றதுனால அவங்க வந்து அறியாமையில இருக்கிறாங்க, புரியுதுங்களா? பேசிக்கா என்ன சொல்லணும், அறியாமை தான் வந்து இதற்கு காரணம். யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதை, பாகவதம், பக்தருடைய சகவாசம், பக்தருடைய சங்கம் இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க வந்து தெளிவான விஷயம் கிடைக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள், கிருஷ்ணர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், கிருஷ்ண பக்தியில நம்ம எப்படி என்கேஜ் பண்ணணும், கிருஷ்ண பக்தி நம்ம எப்படி சேவைகள் செய்யணும், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஏன் இதெல்லாம் செய்யணும்னாக்கா ஏன்னா இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் இறுதி இலக்கு. நம்ம வந்து இவ்வளவு மெனுக்கிட்டு சொல்ற மாதிரி கிருஷ்ண பக்தியில வாங்க, பகவத்கீதை படிங்க, கிருஷ்ணனுக்கு சேவை செய்யுங்க, கிருஷ்ணனுக்கு பிரசாதம் சொன்னீங்க, கிருஷ்ணனுக்கு பூ கட்டுங்க, இந்த மாதிரி பல விஷயம் சொல்றோம்ல, கிருஷ்ணன் பகவத்கீதை படிங்க, இதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் என்னத்துக்குனாக்கா சும்மா இதுக்கு இல்லை. ஏன்னாக்கா இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் இறுதி காலம், இறுதி குறிக்கோள். இதுதான் வந்து நம்மளுடைய இலக்குன்னு சொல்லுவாங்க, டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுடைய இலக்கு. இதை வச்சுதான் நம்ம போறோம். எங்க போறோம்? ஆன்மீக லோகத்துக்கு. அப்ப இங்க வந்து இப்ப நம்ம கரெக்டா பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த உடலை விட்ட பிறகு, இறந்த பிறகு நம்ம வந்து ஆன்மீக லோகம் அடைய முடியும், சரிங்களா? அப்ப இப்ப நம்ம வந்து கரெக்டாக பிராக்டிஸ் பண்ணோம்னா வயசான பிறகு இது எதுவுமே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது, கடைபிடிக்க முடியாது. ஏன்னாக்கா வயசான பிறகு நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க, இப்ப நம்மளாம் புக்கு பிரச்சாரம் பண்ண போயிருக்க பாருங்க, பகவத்கீதை, பாகவதம், இந்த மாதிரி நம்ம பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம், புக்கு நம்ம போயிருக்கோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சில பேர், நான் எனக்கு வந்து இப்ப தேவையில்லை புக்கு, நான் வந்து வயசான பிறகு படிச்சுக்கிறேன், வயசான பிறகு பகவத்கீதை படிச்சுக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. வயசான பிறகு நம்மளால படிக்க முடியாது, ஏன்னா சரியா கண்ணு தெரியாது, காது கேட்காது, கால் வலிக்கும், கை வலிக்கும், உட்காந்து எழுந்திருக்க முடியாது, எழுந்திருக்க உட்கார முடியாது, இந்த மாதிரி பல பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப அதனாலதான் என்ன சொல்றேன்னாக்கா சிறு வயசுலேயே இருக்கும் போது இந்த ஆன்மீக விஷயங்களை கத்துக்கணும். இப்ப கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து வயசான பிறகு கரெக்டா நம்மளோட இலக்கை அடைய முடியும், இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனாலதான் இந்த ஆன்மீக விஷயம் என்பது வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்பது ஒரு பிள்ளைக்கு பிறக்கும் போதே நம்ம கொடுத்துடணும். ஏன்னா பிள்ளை பிறக்கும் போதே வந்து அவங்களுடைய மைண்டு வந்து ஒரு மோசமான வெள்ளத்தாள் மாதிரி இருக்கும். ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சின்ன பேபியோட மைண்ட். அப்ப சின்ன வயசுலயே வந்து நம்மளுக்கு ஆன்மீக விஷயம், கிருஷ்ணரோட விஷயம், இந்த மாதிரி ஆன்மீக விஷயம் சொல்லி கொடுத்தோம்னாக்கா அந்த மைண்ட்ல வந்து எம்டி பேப்பரா இருக்குன்னா அது வந்து எழுதப்படும், இதுல வந்து ரிஜிஸ்டர் ஆகி மாட்டேங்குது. ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளா வரும்போது அவங்க வந்து கரெக்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபராக வருவாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது. அப்ப இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பயுமே வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, எப்பயாச்சும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை படிங்க, பகவத்கீதை வளர்த்துட்டு வாங்க, பிளஸ் வந்து கிளாஸ் கேளுங்க, இந்த மாதிரி நாலேஜ் எடுத்துக்கோங்க, 3 வழி புத்தகம் தான் மேற்கு போகிற புத்தகம், இதை வாங்கி படிங்க, கோயிலுக்கு வாங்க, திருவிழாவுக்கு வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் என்கேஜ் பண்ணும்போது தான் நம்மளும் ஸ்பிரிச்சுவல்ல வர முடியும். அதே போல பக்தர்களையும் மற்றவங்களையும் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல்ல இணைக்க முடியும். எனக்கு இதுதான் வந்து நம்ம இலக்கு.
இப்ப நம்ம வந்து குறிக்கோள் இல்லாம பல வருஷம் இருந்துட்டோம். ரைட்டா இல்லைங்க? இப்ப நானும் வந்து பல பிறந்தோடனே பல குறிக்கோளே இல்லாம ஏன்னா மனப்போன போக்குல வாழ்ந்துட்டோம் பாருங்க. அப்படி எப்ப ஒருத்தருக்கு நம்மளுக்கு வந்து இந்த கிருஷ்ண உணர்வு கிடைச்சிருச்சோ, கிருஷ்ண உணர்வு தான் வந்து நம்ம காப்பாற்றோம் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருச்சோம், அப்படிலேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு குறிக்கோள் வந்துச்சு பாருங்க. அப்ப இதுதான் நம்மளோட இலக்கு, இதை நோக்கி தான் நம்ம போகணும். அப்ப அதுல வந்து என்ன மாதிரி தடைகள் வரலாம். சில டைம் நம்ம ஸ்லோவாகலாம், சில டைம் வந்து உற்சாகமா இருக்கலாம், அப்படிலாம் ஒரு மாறி மாறி வரும். எப்பயுமே வந்து நம்ம வலியுறுத்தல் என்னதுனாக்கா, இந்த மாதிரி பகவத்கீதை படிச்சு பக்தரோட எக்ஸசைஸ் பண்ணி நாம ஜெபம் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளுடைய முதன்மையான குறிக்கோளாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தாதான், இப்ப நீங்களாம் வரீங்க பாருங்க, பகவத்கீதை கேட்கறீங்க, கிளாஸ் கேட்கறீங்க, சாண்டிங் பண்றீங்க, இந்த மாதிரி சின்னதா நம்ம முயற்சி பண்ணும்போதுதான் நம்ம வந்து மென்மேலும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில கரெக்டா வர முடியும். ஏன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும் எல்லாத்தையும். சில டைம் வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கும், சில டைம் வந்து ஸ்லோவா இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கலாம். ஏன்னா இது வந்து பௌதிக உலகம். இது வந்து புரியுதுங்களா? இது வந்து பௌதிக உலகம், மெட்டீரியல் வேர்ல்டு. மெட்டீரியல் வேர்ல்டு வந்து எப்பயுமே வந்து துக்காலையும் அசாசியம்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்காலிகமானது துன்பகரமானது இந்த மெட்டீரியல் வேர்ல்டு. அப்ப இதுல நம்ம வந்து முயற்சி பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல்ல நம்ம வரும்போது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். அப்ப இதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம தொடர்ந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப யார் ஒருத்தர் இதுல ட்ரை பண்றவங்களோ ப்ராக்டிஸ் பண்றவங்களோ அவங்க வந்து பகவானால ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்னா பகவானோட பக்தி, அவரோட கருணை வந்து எப்பவுமே இருக்கும். அப்ப வந்து இதன் மூலியமா தான் நம்ம கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப அதான் சொல்றாரு பாருங்க பகவத்கீதையில. சில பேர் கேட்கலாம், நம்ம வந்து எப்படி கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது அப்படிதான் கேட்பாங்க. கிருஷ்ணரே சொல்றாரு, பக்தியா மாம் அபிஜானாந்தி. பக்தியால மட்டும்தான் நம்ம வந்து கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ள முடியும். மித்த வழி எதுனாலும் நம்ம கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. இந்த யோகா செய்யறது, இந்த தியானம் செய்யறதுனால புரிஞ்சு கொள்ள முடியும், ஆனா டைம் எடுக்கும், லேட் ஆகும். புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு நீங்க தியானம் பண்றீங்க, தியானம் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய மனசு மைண்டு எல்லாமே வந்து கரெக்டான சூழ்நிலையில வரணும். உங்களுடைய எண்ணம் வந்து பகவானை நினைக்கணும். அப்படி நினைச்சு வந்தால்தான் வந்து நீங்க வந்து கிருஷ்ணரை கடவுள் உணர முடியும். ஆனா அது வந்து பல வருடங்கள் ஆகும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப இந்த கல்விக்கு தேவையில்லை. அதனால சில புரோபார் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை வந்து நம்ம போடணும். அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பக்தியாமாம் அபிஜானந்தி. பக்தியால என்ன புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப ஈஸி வே என்னதுனாக்கா பக்தி பண்றது. பக்தி மீன்ஸ் அப்ப வந்து சின்ன சேவைகள் செய்யறது. கிருஷ்ணனுக்கு சாப்பாடு செய்யறது, நம்மளுடைய வீட்டினுடைய ஆல்டரை அழகா வச்சுக்கிறது, சுத்தமா வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பக்தி செய்யறது. ஸ்மால் இதெல்லாம் நீங்க வந்து பெருசாதான் இப்ப ஆரம்பிக்கிறோம்னு கிடையாது, சின்னதா செய்யலாம். நம்ம வீட்டுல வந்து அழகா ஒரு ராதாகிருஷ்ணன் படத்தை வச்சு, கோபால்ஜி படத்தை வச்சு, இந்த நரசிம்மரை வச்சு, இந்த பஞ்சத்துவ படத்தை வச்சு, கீழே அழகா குரு பரம்பரை படத்தை வச்சு அழகா அவங்களுக்கு அன்னாடம் அழகா பூலாம் அடுக்கி அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து, அவங்களுக்கு சிம்பிளான ஆரத்தி ஊதப்பத்தி ஒரு தீபாரதனம் இது காட்டி வந்தாலே போதுமானது. ஓகேங்களா? இது வந்து சொல்லி செய்யும் போது இதுவே வந்து நம்மளுக்கு பல வகையான நன்மைகளை நமக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? இப்ப நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுல நம்மளோட ஈடுபடுறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு இழப்புமே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இது வந்து நம்ம கிரிட்டிக்ஸ் பண்ணும் போதுதான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டேஸ்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாப்பைஸ் இருக்குன்னு வைங்களேன், பாப்பைஸ் சாப்பிடணும். ஆனா ஒருத்தர் வந்து நமக்கு பெரிய பொனேட்டோ ஐஸ் தராரு, 2 வழி ஐஸ் தராருன்னா அப்புறம் வந்து இந்த பாப்பைஸ் விட்டுட்டு பொனேட்டோ தான் சாப்பிடணும். அதே போலதான் நம்ம வந்து இதுக்கு முன்ன வந்து பல மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், பல மாதிரியான எண்ணங்கள் இருந்துட்டோம். அப்ப அதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து நமக்கு கிருஷ்ண உணர்வு என்ற இந்த பொக்கிஷமான விஷயம் கிடைச்சிருக்கு. அதுதான் வந்து பொனேட்டோ ஐஸ்க்கு சமமானது. உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஓகே, அப்ப இது கிடைச்சிருச்சு பாருங்க. அப்ப இதை நம்ம டேஸ்ட் பண்ணும் போது இதுல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய சுவைகள் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போதுதான் வந்து நம்ம வந்து இதை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே, அப்ப
ஆன்மீகம் மூலியமாக தான் நம்ம வந்து கிருஷ்ணர் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மூலமாகத்தான் ஆன்மீகமாக, அதாவது சொன்ன மாதிரி நான் சொன்னேன், ஆன்மீக விஷயமா மூலியமா தான் நம்ம கிருஷ்ணன் தெரிந்து கொள்ள முடியும். தன் மன கற்பனையால நம்ம வந்து கிருஷ்ணன் தெரிந்து கொள்ள முடியாது. சரிங்களா? அப்ப எப்படின்னாக்கா சொன்ன பாருங்க, இப்ப எப்படி இந்த ஆன்மீக விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனாக்கா முதல்ல சொன்ன பாருங்க, இந்த குருசிட பரம்பரையில வர மொழிதான் நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனாக்கா, இப்ப வந்து சொந்தோக்கு இப்ப நம்ம வந்து ஓலாரகாலாம் ஓடுவாங்க பார்த்துருக்கோம். அது வந்து 400 மீட்டர் போக சொல்லுவாங்க, 400 மீட்டர் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு ரவுண்ட் சுத்தி வருவாங்க பாருங்க, ஏதாவது ஸ்கூல்ல பார்த்துருக்கோம். பேட்டன் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பேட்டன் பாஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்கூல்ல. இப்ப அந்த பேட்டன் பாஸ் எப்படி விளையாடுவாங்கனாக்கா, ஓடுவாங்கனாக்கா, இப்போ 500 மீட்டருக்கு ஒருத்தர் அந்த பேட்டன் எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்து இன்னொரு 500 மீட்டர் உள்ளவருக்கு கையில அப்படி கொடுப்பாரு பாருங்க. அப்ப கொடுத்தாலும் அந்த பேட்டன் வந்து இன்னொருத்தர் ஓடிட்டு வருவாரு. ஓடிட்டு வந்து இன்னொருத்தருக்கு இருப்பாரு, அவர் கையில பேட்டன் கொடுப்பாரு. அப்புறம் அவர் இன்னொரு 500 மீட்டர் ஓட வைப்பாரு. அந்த மாதிரி ஓடி ஓடி வந்தாங்க. 4 மீட்டர் வந்தோடனே கடைசியா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் இருப்பாங்க. அப்ப அதே போலதான் இந்த பேட்டன் பாஸ் என்பது வந்து ஆன்மீக லோகத்திலிருந்து குருசிட பரம்பரையில வரக்கூடியது. இப்ப கிருஷ்ணர் வந்து அந்த பேட்டனை வந்து பிரம்மாக்கு கொடுக்குறாரு, பிரம்மா வந்து அதை நாரதர் கொடுக்குறாரு, நாரதர் வந்து அது வேசத்தை கொடுக்குறாரு. அதே போல அந்த குரு பரம்பரை வந்து பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு, நம்மளுடைய கோஸ்வாமிகள், நம்மளுடைய புரோபாதர், நம்ம குருதேவர், இந்த வழியாக வரணும். இதனால வர மொழிதான் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் வந்து கரெக்டான வே அதுதான், கரெக்டான ப்ராசஸ் அதுதான். புரியுதுங்களா? அப்ப இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சில விஷயங்கள் மட்டும் என்னதுனாக்கா, கோப்பள்ளி சொல்லியிருக்கிறாரு, பகவான் வந்து தன்னை யோகமாயின் மூலியமாக மறைத்துக் கொள்கிறார். பகவான் தன்னை யோகமாயின் மூலம் மறைத்துக் கொள்கிறார். மற்றும் அவருக்கு அன்பு காட்டுறாங்களா, கிருஷ்ணன் அன்பு காட்டும் பக்தர்களுக்கு அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறாரு. எப்படி யோக மாயில மறைச்சுக்கிறாருனாக்கா, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு எந்த சக்தி இருக்கு, யோகா மாயா என் மகாமாயா இருக்கு. இந்த மாயா யோகா மாயா வந்து கிருஷ்ணருக்கு ஆன்மீக லோகத்துல இருக்கக்கூடிய சக்தி. மகாமாயா வந்து நம்முடைய இந்த பௌதிக சக்தியை வந்து நம்முடைய ஆட்சி பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த யோகா மாயை மூலியமா வந்து கிருஷ்ணன் வந்து தன்னை மறைச்சுக்கிறாரு. அப்ப யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணனுக்காக அந்த அன்பு செலுத்துறாங்களோ, கிருஷ்ணனுக்காக அந்த எப்படி சொல்லியிருப்பாரு பகவத்கீதையில, பத்திரம் புஷ்பம் பழம் தொழிலும் சொல்லியிருப்பாரு. யார் ஒருத்தர் கிருஷ்ணனுக்கு அன்பாக இந்த நைவேத்தியம் பண்றாங்களோ, இந்த ஒரு பூ பழமோ இதெல்லாம் செய்யறாங்களோ, அவங்க வந்து கிருஷ்ணனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு அந்த பக்தருக்கு தன்னை வெளிப்படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம யார் ஒருத்தர் கிருஷ்ணர்கிட்ட போறாமையா இருக்கிறாங்களோ, கிருஷ்ணர் நம்பாம இருக்கிறாங்களோ, நாஸ்திகம் பண்றவங்களோ, அவங்க வந்து கிருஷ்ணர் எப்பயுமே காட்ட மாட்டாங்க. தன் பக்தருக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால பாருங்க, நரசிம்ம அவதாரத்துல பாருங்க, பிரகலாதர் கூப்பிட்டோம்னா நரசிம்ம தேவர் வந்தாரு. நிர்ணய கசிப்பு அவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு பாரு, அப்போ வரல. எனக்கு கிருஷ்ணர் தெரியும், என் பக்தன் கூப்பிட்டா மட்டும்தான் அவன் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து சிறந்த உதாரணம். தன் பக்தருக்காக மட்டும்தான் வந்து வராரு. ஓகேங்களா? அப்ப கடைசியாக வந்து கோப்பட்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு புறப்பா, என்னன்னாக்கா, எனவே கிருஷ்ணரை புரிந்து கொள்வது தேவர்களுக்கும் கடினம். தேவர்களில் சிறந்தவர்கள் 2 கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் உருவை காண்பதற்கு எப்போதும் ஆவலுடன் உள்ளனர். கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை காண்பது மிக மிக கடினம், மிக மிக கடினம். எல்லாருக்கும் சாத்தியம் இல்லாதது. இருப்பினும் அவரை அவரது தனிப்பட்ட உருவில் ஷாம சுந்தராக புரிந்து கொள்வது என்பது அதைவிட கடினமானதாகும் இதுவே முடிவு. அப்ப என்ன சொல்றாருனாக்கா, கிருஷ்ணரை வந்து இந்த தேவர்களும் பாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க, அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை வந்து அன்பான இந்த பக்தி சேவை செய்யற மூலியமாக புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இந்த கிருஷ்ண சாமர்ஷன் ரூபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. அப்ப வந்து என்னன்னாக்கா, இதோடைய கன்க்ளூஷன் இந்த ஸ்லோகத்தோடைய 2 ஸ்லோகத்தோடையும் நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து மனம் போன போக்குல புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து
குருசியோட பரம்பரை மூலியமா தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒண்ணு வந்து கிருஷ்ணருக்கு வந்து அன்பு செலுத்தணும். நம்ம அன்பு, அந்த அன்பால மட்டும்தான் வந்து கிருஷ்ணன் நம்ம அடைய முடியும். ஏன்னா அன்பு வந்து எங்கேருந்து வருது நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம், கிருஷ்ணர்கிட்ட வருது. அப்ப அது கிருஷ்ணர்கிட்ட வருது, நம்ம திருப்பி கிருஷ்ணருக்கே நம்ம செலுத்தணும். சரிங்களா? அப்ப இந்த 2 ஸ்லோகத்தோட கம்ப்ளீஷன் எதுனாக்கா, இந்த ஆரம்பத்துல அர்ஜுனன் கேட்டாரு பாருங்க, கிருஷ்ணா உன்னுடைய இந்த இந்த இரு கரனுடைய இந்த ரூபத்தை பார்த்து நான் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 55 கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, என்னுடைய இந்த 2 கை ரூபம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரானது, ரொம்ப ரொம்ப மறைக்கப்படுது, ரொம்ப ரொம்ப சிறப்பானது, ரகசியமானு சொல்றாரு. அப்ப இந்த ரூபத்தை வந்து தேவர்களும் வந்து பாக்குறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. அப்ப யார் வந்து இந்த ரூபத்தை தரிசிக்கிறாங்களோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியவான் செய்வாங்க. ஓகேங்களா? அப்ப இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப கிருஷ்ணரை வந்து நம்ம இந்த குருசிட பரம்பரை மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். இந்த பகவத்கீதை பாகவத் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரு. நான் ஏற்கனவே மெயின் கிளாஸ் போன கிளாஸ் வெளியே பாருங்க, சில நாஸ்திகவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நீ கடவுள் இருக்காருன்னு சொல்றிய, கடவுளை காட்டு எனக்கு, அப்ப நான் நம்புறேன் கடவுள் இருக்காரு இல்லையான்னு. அப்போ கடவுளை பாக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி இருக்கு, நம்ம வந்து கடவுளை பாக்குறோம் எப்படி சொல்லிப்போம் பாருங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு மந்திரி பாக்குறதுக்கு, ஒரு பிரதம மந்திரி பாக்குறதுனா நம்ம வந்து கரெக்டான ப்ராப்பரான சட்டை போட்டுட்டு கரெக்டான அந்த இதுபடியா தான் நம்ம போகணும். இந்த சாதாரண பிரதம மந்திரி பாக்குறதுனாக்க பகவான் வந்து எவ்வளவு பெரியவர், அவர் வந்து இந்த உலகத்தையே அவர் தான் உருவாக்குனாரு. இந்த அண்ட சராசரம் எல்லாத்தையும் கிருஷ்ணர் தான் உருவாக்குனாரு. அப்ப அவ்வளவு ஒன்னாம் பெரியவான். அப்ப அவரு நம்ம எப்படி இந்த பௌதிக எண்ணங்களை வச்சு நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியும்? அதுன்னு கிடையவே கிடையாது. எப்ப நம்ம வந்து மனசு வந்து ரொம்ப எளிமையா இருந்து பகவான நாம ஜெபம் பண்ணி இந்த 4 கோட்பாடுகள், அதாவது மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உள்ள வைக்கக்கூடாது, சூதாட்டம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கடைபிடிச்சு பகவத்கீதை படிச்சு இந்த மாதிரி பக்தர் எக்ஸசைஸ் வரும்போது அப்பதான் நம்ம வந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதாக்கு ஜெய். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கணும்.